பாஜகவோடு கூட்டணிக்கு போகவில்லை என்று சொன்னால் எனக்கு நீ தான் கொல்லி வைக்கணுங்கிற அளவுக்கு காலில் விழுந்தார் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். இப்போ ஒரு பக்கம் சௌமியா, இன்னொரு பக்கம் அன்புமணியும் தன்னுடைய காலில் விழுந்தார்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அப்போ ஒரு கட்டத்தை இது தாண்டி விட்டது. இது வெறுமனே அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உள்முரண் என்பதை தாண்டி நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே, பொதுக்குழுவுக்குள்ளே, மாவட்ட செயலாளர்களுடைய நிர்வாக குழுவுக்குள்ளே வாதிக்க வேண்டிய எல்லையை தாண்டி இது பொதுவெளிக்கு விட்டது. பொதுவெளிக்கு ஏன் வந்தது என்று சொன்னால், தான் சொல்வதை அன்புமணி கேட்க மறுக்கிறார். அது பல முறை நான் மன்றாடி பார்த்து விட்டேன், இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. கட்சியை காப்பாற்றுவதா மகனை காப்பாற்றுவதா என்கிற கேள்வி வருகிற போது கட்சி தான் எனக்கு முக்கியம், மகன் எனக்கு முக்கியம் இல்லை என்கிற இடத்திற்கு வருகிறார். அவர் சொல்கிறாரு, அன்புமணியை 35 வயதிலேயே சுகாதாரத்துறை அமைச்சராக, மத்திய அமைச்சராக நான் உருவாக்கியது தான் நான் செய்த மிகப்பெரிய பிழை. இந்த தவறுக்கு நானே பொறுப்பேற்கிறேன். நான் ஏற்கனவே என் குடும்பத்திலே இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று சொன்ன சத்தியத்தை மீறி நான் அவரை கொண்டு வந்து விட்டேன், அதற்கான தண்டனையை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதைப் போல அவர் மிகவும் ஆதங்கப்பட்டு பேசி வருகிறார்.